Is it audible, ma'am? Yes, ma'am. Audible, ma'am. Okay, okay. Is the screen visible? Yes, ma'am. Can you see the screen? Yes, ma'am. Screen visible ஆகுது, ma'am. Can you able to see the PDF? Okay, shall we start the class now? Yes, ma'am. Today we are going to see John Donne, The Bait. So first, John Donne அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது மெட்டபிசிக்கல் லிட்ரரி மூமெண்ட். ஏன்னா வந்து அந்த கைண்ட் ஆஃப் மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணி வச்சது யாரு அப்படின்னா ஜான் டென் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெட்டா பிசிக்கல் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா மெட்டா பியாண்ட் அண்ட் பிசிக்கா மீன்ஸ் பிசிக்கல். ஸோ அப்ட்ராக்ட் ஐடியாஸ் அண்ட் பிலாசபிக்கல் தீம்ஸ் பியாண்ட் பிசிக்கல் லெவல். ஸோ இதை பத்தின ஒரு கைண்ட் ஆஃப் போயட்ரி எழுதுறது தான் இவருடைய டியூட்டி. ஸோ ஹி பிலாங் டு ஏர்லி 17th செஞ்சுரி. அது மட்டும் இல்லாம ஜாக்கோபியன் பீரியடை சேர்ந்த ஒரு நபர் தான் ஜான் டென். அண்ட் ஆல்சோ இந்த லிட்ரரி மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் பிலாங்டு டு ஜாக்கோபியன் அண்ட் கரோலின் ஏஜ். ஸோ திஸ் இந்த பர்டிகுலர் மெட்டாபிசிக்கல் அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது யாரு அப்படின்னா ஜான் ட்ரைடன். அண்ட் தென் இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா சாமுவேல் ஜான்சன். ஸோ லீவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ் அப்படிங்கிற அவரோட ஒர்க்ல இவர் வந்து இந்த பர்டிகுலர் டேர்மை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மெட்டாபிசிக்கல் லிட்ரரி மூவ்மெண்ட்டுடைய சீஃப் போயட் யாரு அப்படின்னா ஜான் டன். ஓகேங்களா? ஸோ இவருடைய ஏஜ் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1572 to 1631. ஸோ இவரு தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண ஒரு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் அந்த அவருடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரியூ மார்வெல், ஹென்ரி வாகம், ரிச்சர்ட் கிராஷா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கைண்ட் ஆஃப் போய்ட்ரியை எழுதின அதர் ஆத்தர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஆத்தர்ஸ் எல்லாமே என்னன்னா they belong to particular school called metaphysical school. ஸோ ஸ்கூல் அப்படின்னா இந்த இடத்துல இட்ஸ் நாட் அ ஸ்கூல். ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ரைட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செர்டன் கேட்டகரியா கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்கூலா அவங்கள நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரைட்டர்ஸ் வந்து அவங்க இருந்த பீரியட்ல தேவர் அன்னோட்டிஸ்ட். அவங்கள வந்து யாரும் நோட்டீஸ் பண்ணப்படல. ஓகேங்களா? பட் லேட்டர் ஒரு 20th செஞ்சுரி பக்கமா டிஎஸ் எலியட் வர்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. ஸோ அதுல இந்த பர்டிகுலர் ரைட்டர்ஸை பத்தி ரொம்ப பெருமையா அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவர் சொல்றாரு. அவர் என்ன பிரைஸ் பண்றாருன்னு பாருங்களேன். யூனிஃபைட் சென்சிபிலிட்டி அப்படின்ற அந்த ஒரு டேர்ம் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த யூனிஃபைட் சென்சிபிலிட்டி அப்படின்னா they have a united intellectual and emotion. ஸோ இன்டெலெக்சுவலையும் எமோஷனையும் யுனைட் பண்ணி எழுதக்கூடிய ஆத்தர்ஸ்.
அதுதான் அவர் என்ன சொல்றாரு, யூனிஃபைட் சென்சிபிலிட்டி அப்படின்ற அந்த பர்டிகுலர் டேர்ம்ல வந்து காயின் அந்த மெட்டபிசிக்கல் போய்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎஸ் எலியட்டோடைய இந்த ஒர்க்குக்கு அப்புறம் தான் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸோடைய ரைட்டிங்ஸை பத்தி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அது வரைக்கும் தேவர் அன்னோட்டிஸ்ட். பர்டிகுலரா நல்லா தெரிஞ்ச லிட்ரரி அந்த ஜாம்பவான்ஸ்லாம் பாக்குறாங்க. பட் நார்மல் பீப்புள் இவங்க ரீச் பண்ணது எப்போ அப்படின்னா டியூரிங் திஸ் 20th century. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா these kind of writers used metaphysical கான்செப்ட் அப்படின்னா மெட்டஃபர்ஸ், அதாவது எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டஃபர்ஸ், அந்த கம்பேரிசன் எல்லாமே பியாண்ட் இமேஜினேஷன். ஓகேங்களா? இமேஜினேஷனையும் தாண்டி ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இவங்க என்ன பண்றாங்க, கம்பேரிசன் பண்றாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் எப்படி இருக்கு அப்படின்னா அன்யூஷுவலா இருக்கு. இப்ப சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா ஒரு நார்மல் மெட்டஃபர் எப்படின்னா, ஒரு கண்ணை வந்து ஒரு மீனோட ஒப்பிடுறது நார்மலா நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரெண்டு அன்யூஷுவல் திங்குக்கான ஒரு கம்பேரிசன் இவங்க கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜான் டென்னுடைய வேலிடிக்ஷன் ஃபார்பிடிங் மார்னிங்ல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த லவ்வர்ஸ், அதாவது அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, அந்த லவ்வர்ஸ் வந்து ஒரு சர்டன் ரீசன்னால ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க பிரிஞ்சிருக்கிறத அவர் எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, he compares them with a compass. காம்பஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ஜாயின் வந்து ஒன்னாதான் இருக்கும். அது வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து ரெண்டு க்ளோஸா இருக்கும். பட் என்ன இருக்கும், சில ரீசன் நம்ம அந்த படம் வரையறதுக்காக அந்த காம்பஸை பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய டூ லெக்ஸும் எப்படி இருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர், ஒவ்வொருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி இருக்கு. ஸோ அப்ப இந்த காம்பஸ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த லவ்வர்ஸ்க்கு யூஸ் பண்றாரு. அப்ப பாருங்களேன், காம்பஸ் எங்க இருக்கு, லவ்வர்ஸ் எங்க இருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான அன்யூஷுவல் கம்பேரிசனை அவங்க வச்சிருப்பாங்க. இந்த மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் வந்து தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்டெலெக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த போயட்ரி ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே, ஒரு டிராமட்டிக் ஓப்பனிங்கோட இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பிளெண்டிங் ஆஃப் எமோஷன் அண்ட் லாஜிக், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப டெப்தா யோசிச்சிருப்பாங்க அந்த விஷயங்களை. அது மட்டும் இல்லாம எமோஷனையும் இன்டெலெக்சுவல் ரெண்டையுமே வந்து பிளெண்ட் பண்ணி இவங்களோட ஒர்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மெட்டாபிசிக்கல் ரைட்டிங்குடைய கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இதனுடைய சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும். மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் கம்பேரிசன், ஃபேர்-ஃபெச்டு கம்பேரிசன்ஸ், அதாவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கான கம்பேரிசன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டெலெக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸ் முன்ன பார்த்ததுதான், அதாவது ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்டைல்ல கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அந்த போயட்ரிய. dramatic and argumentative style, blending of emotion and intellectual logic. ஸோ எமோஷனலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இன்டெலெக்சுவலாகவும் இருக்கும் இவங்களோட போயட்ரிஸ். philosophical and religious themes. ஸோ philosophy and religious themes as well as லவ், அஃபெக்ஷன், இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு ரைட்டிங் தான் இந்த மெட்டாபிசிக்கல் ரைட்டிங். அண்ட் கலோக்கியல் லாங்குவேஜ், ரொம்ப என்னன்னா அவங்க நார்மலான ஹியூமன் பீயிங் பேசக்கூடிய அந்த கலோக்கியல் லாங்குவேஜ்ல இவங்க வந்து இவங்களுடைய ஒர்க்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெட்டாபிசிக்கல் எப்போ வந்து டிக்ளைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேட் 17th century, அதாவது 17th centuryயோட எண்ட்ல வந்து இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ரி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் த நியோ கிளாசிக்கல் போயட்ரி. அந்த நியோ கிளாசிக்கல் போயட்ரி, அந்த கைண்ட் ஆஃப் போயட்ரி உருவாகிறப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, மறைய ஆரம்பிக்குது. ஸோ பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் வந்து அப்போ இருக்கக்கூடிய ஸ்டைல்ல இருந்து மாறுபட்டு எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவரோட காலத்துலதான் யார் யாரெல்லாம் இருக்காங்க,
ஜார்ஜ் சாப்மேன், பென் ஜான்சன், ஜான் வெப்ஸ்டர் போன்ற ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஜான் டன் என்ன பண்றாரு, அவங்கள இருந்து டிஃப்ரெண்டா ஒரு போயமே எழுதுறாரு. ஓகேங்களா? சோ இப்ப நான் சொன்ன அந்த பென் ஜான்சன், ஜான் வெப்ஸ்டர், ஜார்ஜ் சாப்மன் இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, தே பேஸ்ட் ஆன் மாரல் கரப்ஷன். அங்க அப்போ சொசைட்டில நடந்த கரப்ஷன்ஸ பத்தி, அல்லது பொலிட்டிக்கல் ஆங்ஸைட்டி அப்போ அந்த எலிசபெத்தன் பீரியட், அந்த ஜாக்கோபியன் பீரியட்ல என்னென்னலாம் நடக்குது, அத வந்து அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட போயம்ஸ் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. சோசியல் சட்டேரிக்கல் ஒர்க்கா அது இருந்திருக்கு. பட் ஜான் டன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் போயட்ரி ஸ்ட்ரக்சர்ல இருந்து மாறுபட்டு எழுதுறார். லவ், எமோஷன் அண்ட் செக்ஷுவல் இன்டிமெசி, ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 தீம்ஸ வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இத படிக்கிறப்ப மக்கள் என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு தே ஸ்டன் டு ரீட். அது மட்டும் இல்லாம இவருடைய ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் நெவர் பப்ளிஷ்ட் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். அவரு வாழ்ந்த காலத்துல இவரோட ஒர்க்ஸ் வந்து அதிகமா பப்ளிஷ் பண்ணப்படல. ஒரு இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு போஸ்துமஸ் பப்ளிகேஷனா தான் மேக்ஸிமம் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் இருந்திருக்கு. இவரு வாழ்ந்தப்போ எப்படி இருந்ததுன்னா, ஒரு லிட்ரரி சர்க்கிள்குள்ள ஒரு பப்ளிஷ் ஆகுது. ஒரு மேனுஸ்கிரிப்ட்ஸா ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எழுதின ஒரு கைப்பிடி தான் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதாவது சர்க்குலேட் ஆகுது. எப்ப ப்ராப்பரான பப்ளிகேஷன் வருது அப்படின்னா, ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஓகேங்களா? சோ அப்போ இவர் வாழ்ந்தப்பவே இவர் அன்நோட்டிஸ்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவரு இருந்த காலத்துல எழுதக்கூடிய ரைட்டிங்ஸ்ல அந்த ஸ்டைல்ல இருந்து மாறுபட்டு இருக்கிறார். ஓகேங்களா? சோ இதுதான் ஜான் டன்னுக்கும் அதர் ஜெக்கோபியன் போயட்ரிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? நவ் லெட்ஸ் கெட் இன்டு ஹிஸ் பயோகிராஃபி. நமக்கான பிரிஸ்கிரைப்டு டைட்டில் வந்து த வெயிட். எழுதினது ஜான் டன். ஜான் டன் அப்படின்னாவே he is famous for the founder and father of metaphysical school. So என்ன எபித்தட்டுக்கு இவர் சொந்தக்காரர் அப்படின்னா, he is known as the father of metaphysical poetry. ஓகேங்களா? அந்த மெட்டபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு கூடிய அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் போயட்ரிக்கு ஒரு முன்னோடியா இருந்தவர் யாரு அப்படின்னா ஜான் டன். He is also known as the monarch of wit. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா monarch of wit அப்படின்னு சொல்றாங்க. The great metaphysical. T.S. Eliot இவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாரு, the great metaphysical writerன்னு சொல்லியிருக்காரு. The first poet in the world in some things. இது சொன்னது யாரு அப்படின்னா பென் ஜான்சன், கான்டெம்பரரி ரைட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஜாக் டன் அண்ட் டாக்டர் டன், இத வந்து பர்டிகுலரா சொன்னது யாரு அப்படின்னா ஜான் டன்னுடைய ஃப்ரெண்ட் ஐசக் வால்டன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஐசக் வால்டனுக்கும் ஜான் டன்க்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னா, ஜான் டன்னுடைய பயோகிராஃபியை எழுதினது யாரு அப்படின்னா ஐசக் வால்டன். ஸோ இந்த பயோகிராஃபி மூலமா தான் நமக்கு ஜான் டன்னை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பயோகிராஃபில ஐசக் வால்டன் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஜாக் டன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எதனால அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜான் டன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுறாங்க. அதுதான் ஜாக். ஜாக் டன். ஓகேங்களா? ஸோ லேட்டர் ஜாக் டன் என்னவா ஆகுறாரு அப்படின்னா, ஒரு கிளர்ஜி அசோசியேட்டா மாறுறாரு. ஒரு பிரிஸ்டா, ஒரு டீனா, ஒரு சர்ச்சுடைய டீனா ஒரு கன்வெர்ட் ஆகுறாரு. சோ அப்போ அவர் என்ன பண்றாங்க, ஒரு மரியாதையா கூப்பிடுறாங்க. டாக்டர் டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவரை வந்து அழைக்கிறாங்க. சோ அதனாலதான் ஐசக் வால்டன் தன்னோட ஜான் டன் பயோகிராஃபில ஜாக் டன் அண்ட் டாக்டர் டன் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்திருப்பார். சரிங்களா? அண்ட் he is known as king of concepts. கான்செப்ட்னா நமக்கு தெரியும் மெட்டஃபர்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர், அதாவது அன்யூஷுவல் கம்பேரிசன் வச்சுக்கோங்களேன். அந்த அன்யூஷுவல் கம்பேரிசனை கொடுத்தது யாரு, நம்மளுடைய ஜான் டன். அவரோட மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பெயிட்டே எடுத்துக்கோங்களேன். இந்த பெயிட்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பிலவுட் அந்த பெண்மணி, அந்த விமனை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு பெயிட்டா, ஒரு தூண்டில, ஒரு இரையா என்ன பண்ணிருப்பாரு, கம்பேர் பண்ணிருப்பார். சோ ஒரு பெண் இங்க, அந்த பெண்ணை வந்து என்ன பண்றாரு, ஒரு பெயிட்டா அவரு ஒரு கம்பேர் பண்ணிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம தி ஃப்ளீ அப்படிங்கிற அந்த ஒர்க்லயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வேலடிக்ஷன் ஃபார்பிட்டிங் மார்னிங்கா இருக்கட்டும். சோ இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்பேரிசனை
எக்ஸ்டெண்டட் கம்பேரிசனை கொடுத்திருக்கிறதுனால இவர் என்ன சொல்றாங்க, கிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? he belonged to Jacobean age. ஸோ இவர் எந்த ஏஜ் பிலாங் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜாக்கோபியன் ஏஜ பிலாங் பண்ணியிருக்காரு. he was born between January 22, ஓகேங்களா, மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா 22 to 24 சொல்லுவாங்க. ஸோ ஜான்வரி 24ல இருந்து ஜூன் 19க்குள்ள இவர் பிறந்திருக்காரு. we are unaware of his exact birth date, ஓகேங்களா. பட் எந்த இயர் பிறந்திருக்காரு அப்படின்னா 1572ல பிறந்திருக்காரு இன் லண்டன், இங்கிலாந்துல. ஸோ இவருடைய ஃபாதர் யாரு அப்படின்னா ஜான் டன் சீனியர். அவருக்கும் சேம் நேம் தான், சீனியர்னு ரெஃபர் பண்றாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா எ ப்ராஸ்பரஸ் அயன் மோங்கர், அதாவது அயன் திங்ஸ் செல் பண்ணக்கூடிய ஒரு மெர்ச்சன்ட் தான் இவரோட அப்பா. ஸோ இவங்க மதர் எலிசபெத் ஹேவுட். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்ரரி ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன். ஏன் அப்படின்னா இவங்களுடைய ரிலேஷன் யாரு அப்படின்னா சர் தாமஸ் மோர். சர் தாமஸ் மோர்னாவே நமக்கு ஞாபகம் வருது அவருடைய ஒர்க்கான உட்டோப்பியா. ஸோ அந்த உட்டோப்பியான்ற ஒர்க்கை எழுதுனது தாமஸ் மோர். இவருடைய ரிலேஷன் தான் யாரு, எலிசபெத் ஹேவுட். ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா they born into a ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி, ஓகேங்களா. அதாவது ரோமன் கேத்தலிக் அப்படின்னாவே they belong to சர்ச், அதாவது போப் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கிறிஸ்டியனிட்டி தான் வந்து நம்ம கேத்தலிசம்னு சொல்லுவோம். அதாவது போப்பு தான் சுப்பீரியர், அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றவங்களா சார்ந்தவங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த நம்ம ஜான் டென்னுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியா இருக்காங்க. At a time when Catholics were persecuted in Protestant England under Queen Elizabeth I. But ஜான் டென் பிறந்தப்போ அந்த என்டையர் இங்கிலாந்துமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ப்ரொட்டஸ்டன்டா இருக்கு. அதாவது குவீன் எலிசபெத் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு போப் எல்லாம் வேண்டாம், ஓகே, போப் வந்து கிடையாது, நான் பைபிள தான் மெயின் அத்தாரிட்டியை கன்சிடர் பண்றேன். ஸோ அப்படி பைபிளை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பீப்புள் எல்லாமே பிலாங் டு ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ அதுல குவீன் எலிசபெத்தே என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொட்டஸ்டன்டா தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டுடைய அரசியே வந்து ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்றாங்க, அந்த ரிலீஜியன்ல பர்டிகுலர் செக்டரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பீப்புளும் என்னதான் பண்ணி ஆகணும், அந்த பர்டிகுலர் அந்த இதுதான் ஃபாலோ பண்ணணும். அப்போ குவீன் எலிசபெத் வந்து ப்ரொட்டஸ்டன்டா இருக்காங்க. பட் ஜான் டென்னோட ஃபேமிலி எப்படிப்பட்டது, ஒரு கேத்தலிக் ஃபேமிலி. சோ அப்ப இவங்க இளமை காலத்துல ரிலீஜியஸ் ஓரியன்டா நிறைய துன்பத்துக்கு ஆளாகிறார் ஜான் டென், ஓகேங்களா. ஆஸ் அ கேத்தலிக்கா he faced many struggles during his early childhood, adulthood. He lost his father at the age of 4. ஜான் டென்னோட அப்பா வந்து ஒரு 4, அவர் ஏஜ் 4 இருக்கிறப்போ தவறிடுறாரு. he raised by his mother in strongly Catholic environment. ஸோ ஃபுல் ஆஃப் யார் வந்து ரைஸ் பண்றா, அவங்க மதர் தான் ரைஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து கேத்தலிக்ன்றனால அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே ஒரு கேத்தலிக் என்விரான்மெண்டா தான் இருக்கு. He witnessed religious oppression in England. ஸோ அப்போ வந்து கேத்தலிக்ஸ்க்கு வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொட்டஸ்டண்டா இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போகலாம், படிக்கிறதா இருக்கட்டும், ஜாபா இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். பட் கேத்தலிக்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போராட்டம் தான். ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், எவ்ரி திங் தி காட் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஓகேங்களா. ஸோ ஜான் டன்னும் அப்படிதான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ டியூரிங் ஹிஸ் ஏர்லி டேஸ் இவரோட பிரதர் என்ன பண்றாரு, ஹென்ரி டன் died in prison for sheltering a Catholic priest. This incident deeply affected him and caused religious doubts. ஸோ அவரோட பிரதர் ஹென்ரி டன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு கேத்தலிக் பிரிஸ்ட்க்கு வந்து அடைக்கலம் கொடுத்திருப்பாரு. ஸோ இதனால அவர் என்ன பண்றாரு, he was imprisoned and died during the prison. அந்த பிரிசன்ல வந்து இருக்கிறப்போ அவர் இறந்துடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ஜான் டன்னை ரொம்பவே பாதிக்குது. ஸோ இவருடைய ரிலீஜியஸ் வியூவே இது என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது இன் ஹிஸ் லேட்டர் லைஃப். இவருடைய எஜுகேஷன் பாருங்களேன், அட் த ஏஜ் ஆஃப் 11
he entered University of Oxford. So University of Oxfordல நிறைய காலேஜஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த காலேஜ் தான் ஹாட் ஹால். ஸோ இதுல தான் இவர் ஜாயின் பண்றாரு. இப்போ இந்த இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெட்ஃபோர்ட் காலேஜ்னு சொல்றாங்க. லேட்டர் ஹி அட்டெண்டட் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்போர்ட் ஜாயின் பண்றாரு, அடுத்து கேம்பிரிட்ஜ் ஜாயின் பண்றாரு, படிச்சு முடிக்கிறாரு. பட் டிகிரி வாங்காமையே வெளியில வராரு. அங்க இவர் என்னென்னலாம் கத்துக்கிறாரு அப்படின்னா லாட்டின், கிரீக், தியாலஜி அண்ட் லாஜிக் இது எல்லாமே வந்து இந்த காலேஜஸ்ல கத்துக்கிறாரு. பட் ஹி டிட் நாட் ரிசீவ் ப்ராப்பர் டிகிரி. ப்ராப்பரா அவர் என்ன பண்றாரு, டிகிரி வாங்கல. ஏன் அப்படின்னா he did not receive a degree from either institution because as a Catholic he refused to take oath of supremacy. ஓகே, என்னதான் இவர் வந்து இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலுமே அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சு முடிச்சுட்டு they have to sign a document called oath of supremacy. அந்த யூனிவர்சிட்டியில படிச்சு முடிக்கிறவங்க எல்லாருமே முடிச்சுட்டு வரப்போ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். அதை சைன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு டிகிரி அலாகேட் பண்ணுவாங்க. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஓத் ஆஃப் சுப்ரீமசி. அதாவது அந்த சர்ச்சோடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா குவீன் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். பட் இவங்க என்ன பண்றாங்க, ஆஸ் அ கேத்தலிக் அந்த சர்ச்சோடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரு, ஒரு பிரிஸ்ட். ஓகேங்களா, அதாவது ஒரு போப் தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருப்பாரு, போப். ஓகே, போப் யாரு அப்படின்னா ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த சர்ச் எல்லாத்துக்குமே ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேட்டிக்கன் நகரத்துலதான் அந்த போப் இருப்பாரு. சோ அந்த போப் வந்து ஹையஸ்டா கன்சிடர் பண்றது கேத்தலிக். ஆனா குவீன் எலிசபெத் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த சர்ச்சோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி தான் குவீன், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது ஒன்லி பைபிள். பட் இதை யாரு எதிர்க்கிறா, ஜான் டன்னுடைய ஃபேமிலி வந்து அப்போஸ் பண்ணுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்றாரு, அந்த ஓத் ஆஃப் சுப்ரீமசி வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கான அந்த டிகிரி வந்து அவருக்கு கிடைக்கல. ஓகேங்களா, ஏன் இதை பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்றேன்னா லேட்டர் ஹிஸ் லைஃப் ரிலீஜியஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டே இவரோட ஒர்க்ல கிரியேட் பண்ணும். அதனாலதான் பர்டிகுலரா சொல்றோம். லீகல் எஜுகேஷன் ஆஃப்டர் டிகிரி அந்த ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னா லிங்கன்ஸ் இங்க ஜாயின் பண்றாரு. திஸ் லீகல் ட்ரைனிங் ஷார்பன்ட் ஹிஸ் ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்டைல், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் இன்டெலெக்சுவல் காம்ப்ளெக்சிட்டி இன் ஹிஸ் போயட்ரி. ஸோ இவர் இந்த லா படிக்கிறதுனால என்ன யூஸா இருக்கு அப்படின்னா தன்னுடைய போயம்ல ஒரு லாஜிக்கல், இன்டெலெக்சுவல், எமோஷனை பிளெண்ட் பண்ணக்கூடிய அந்த திறமை வந்து இவருக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் போயமை நீங்க பாத்தீங்கன்னா எமோஷனலாவும் இருக்கும், இன்டெலெக்சுவலாவும் இருக்கும். அட் த சேம் சம் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு டிராமட்டிக்கா ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து இவருக்கு கிடைக்குது அப்படின்னா த்ரூ திஸ் லீகல் எஜுகேஷன். ஏர்லி கரியர். ஸோ இவர் என்ன பண்றாரு, எடுத்த உடனே வந்து ரைட்டிங்ஸ் பண்ணல. ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ். நிறைய அந்த நாவல் எக்ஸ்பெடிஷன்ஸ்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஆர்மடா 1588ல நடந்த இந்த ஸ்பானிஷ் ஆர்மடா அப்படின்ற அந்த எக்ஸ்பெடிஷன்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஆர்மஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ், நிறைய விதமான அந்த கப்பல் படையெடுப்புல வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஹி பிகேம் செக்ரட்டரி டு சர் தாமஸ் எகர்டன். ஸோ இப்பதான் இவர் லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இவர் சர் தாமஸ் எகர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்றாரு. இவர் யார், இந்த எகர்டன் யாரு அப்படின்னா ஹீ இஸ் த லார்ட் கீப்பர் ஆஃப் த கிரேட் சீல். நம்ம ஆல்ரெடி பிரான்சிஸ் பேக்கன் பாக்குறப்பவே பார்த்திருக்கோம் வாட் இஸ் மீன் பை கிரேட் சீல், லார்ட் கீப்பர் ஆஃப் கிரேட் சீல் அப்படின்னா. ஸோ சர் தாமஸ் எகர்டன் கிட்ட இவர் செக்ரட்டரியா அசோசியேட் ஆகுறாரு. தென் ஹி என்டர்ட் கவர்மெண்ட் சர்வீஸ், had prospects of high political advancement. ஸோ அங்கிருந்து என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த இடத்துக்கு அவரு அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டு போறாரு. பட் டியூரிங் ஹிஸ் சர்வீஸ் அண்டர் சர் தாமஸ் எகர்டன், அவருக்கு கீழே இவர் வேலை செய்யறப்ப என்ன ஆகுறாரு அப்படின்னா இவருடைய நீஸான ஆனி மோரை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். லவ் பண்ணிட்டு சீக்கிரட்டா அதை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்கள. He secretly married Annie Moore in 1601. ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா சர் தாமஸ் எகர்டனுக்கும் பிடிக்கல, ஆனி மோருடைய ஃபாதருக்கும் பிடிக்கல. ஓகேங்களா, அவங்க ஃபாதருடைய கன்சர்ன் இல்லாம இவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா he faces many backlashes, நிறைய அப்போஸ் இவருக்கு கிரியேட் ஆகுது.
அண்ட் ஹி வாஸ் ஷார்ட்லி இம்ப்ரிசன்ட். குறிப்பிட்ட காலம் அவர் என்ன பண்றாரு, சிறையில் அடைக்கப்படுறாரு. இந்த ஈவெண்ட் மூலமா, இந்த மேரேஜ் மூலமா இவர் என்ன ஆகுறாரு, ஹி டிஸ்மிஸ்டு ஃப்ரம் ஹிஸ் ஜாப். அந்த கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்து இவர் என்ன பண்றாரு, டிஸ்மிஸ் பண்ணப்படுறாரு. ஓகேங்களா, ஒரு பேட் நேம் இவருக்கு கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பதான் இவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபேமஸ் லைன் எழுதுறாரு, தன்னுடைய லைஃப வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஜான்டன், ஆனிடன், அண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு லைன் கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஜான்டன் ஆனிடன்னா மாறுறாங்க. ஃபைனலா அவர் என்ன ஆயிடுறாரு, எல்லாமே இழந்து போய் ஒரு அண்டன், லைஃப்ல எதுவுமே இல்லாம ஒரு நிர்கதியா நிக்கிறாரு. அதுதான் இவர் என்ன பண்றாரு, இந்த லைன்ல நமக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா. திஸ் கப்புள் ஹேட் 12 children. இவங்க 2 பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 children இருக்கு. ஸோ 12 அந்த 12th children பர்த்ல தான் ஆனி மூர் என்ன பண்றாங்க, she died after the 12th child. 1617ல, அதாவது 15th August 1617ல அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இவங்களோட இறப்பு வந்து ஜான் டன்னை ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய லவ் ரிலேட்டடா நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பார். பட் ஆஃப்டர் ஹர் டெத், அவங்க டெத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, he influenced religiously. தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்னவா மாறுறாரு, ரிலீஜியஸா நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவரோட போயட்ரிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா. ரிலிஜியஸ் கன்வர்ஷன் அண்ட் priesthood நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹீ இஸ் அ கேத்தலிக் born, ஒரு கேத்தலிக்கா பிறந்த ஒரு நபர். ஓகேங்களா. பட் கேத்தலிசிசம் என்ன ஆகுது, இவரோட லைஃப் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இவருக்கு டிகிரி கிடைக்கல, ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கல. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹி மூவ் ஃப்ரம் கேத்தலிசம் டு ஆங்கிலிக்கனிசம். ஸோ ஆங்கிலிக்கன் அப்படின்னா வந்து எ மெம்பர் ஆஃப் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல ஒரு மெம்பரா இவர் ஜாயின் பண்றாரு, தன்னை ஆங்கிலிக்கனா அவர் மாத்திக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இன் 1615ல ஹி ஆர்டைன்ட் ஆஸ் அன் ஆங்கிலிக்கன் பிரிஸ்ட். ஒரு பிரிஸ்டா இவர் கன்வெர்ட் ஆகுறாரு. ஓகே, நான் என்ன பண்றேன், சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த பைபிளை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பைபிள வந்து ஒரு அத்தாரிட்டியா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் மாறுறாரு. ஸோ he comes under Protestant category. ஓகேங்களா. he became royal chaplain to King James the First. ஸோ ஜேம்ஸ் ஒன்னுக்கு இவர் என்ன பண்றாரு, ஒரு ராயல் சாப்ளைனா மாறுறாரு. ராயல் சாப்ளைன் அப்படின்னா a priest, a preacher offer spiritual guidance to the king. அதாவது கிங்குக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இவர் என்ன பண்றாரு, மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரிஸ்டா மாறாரு, சாப்ளின், ராயல் சாப்ளினா மாறாரு. அப்புறம் என்னவா மாறாரு அப்படின்னா, இன் 1621 he appointed as dean of St. Paul's Cathedral. சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் அப்படின்ற அந்த சர்ச்சுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, டீனா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. He became one of the most famous preachers of his time. ஸோ அவர் வாழ்ந்த காலத்துல இவர் ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சரா இருக்கிறார். Then he belonged to a famous literary movement and leading figure of metaphysical poetry. நம்ம இந்த பிகினிங்லயே நம்ம பார்த்துட்டோம். மெட்டபிசிக்கல் poetry அப்படின்னா இட்ஸ் a poetry related to use of metaphysical concepts. ஓகேங்களா. அதாவது unusual comparison, யாருமே எதிர்பார்க்காத சில ஒப்பிடுதலை வந்து சொல்றதுதான் இந்த மெட்டபிசிக்கல் poetry. சரிங்களா. இன்டெலெக்சுவல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீப்பா இருக்கும். ஓகே. விட் அண்ட் பாரடாக்ஸ். விட் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே. பாரடாக்ஸ் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மெட்டபிசிக்கல்லையே இந்த பாரடாக்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்போசிட். ஓகே. பாரடாக்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரெண்டு ஆப்போசிட்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த போயட்ரிலாம். ஓகேங்களா. ஃபியூஷன் ஆஃப் எமோஷன் அண்ட் இன்டெலெக்சுவல். அதாவது எமோஷனாவும் இருக்கும், அதே சமயத்துல இன்டெலெக்சுவலாவும் இருக்கும். ரிலீஜியஸ் அண்ட் சென்சுவல் தீம்ஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும். இவருடைய கேனனைசேஷன் போயம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லவர், அதாவது போயட் அண்ட் ஹிஸ் பிலோட், அந்த போயட்டையும் அவங்களுடைய பிலோடையும் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா செயின்ட்ஹுட்டோட கம்பேர் பண்ணிருப்பார். அப்ப போயட் அந்த லவ் எங்க, அந்த செயின்ட் எங்க. பட் இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ரெண்டு பேரையும் எங்க ஒப்பிட்டே எழுதியிருப்பார்.
ஸோ அப்போ ரிலீஜியஸாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் பிசிக்கல் இன்டிமெசியை பத்தியும் இவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? லவ் அண்ட் பிசிக்கல் இன்டிமெசியை பத்தியும் இவர் எழுதியிருப்பார். கலோக்கியல் லாங்குவேஜ் நம்ம முன்ன பார்த்ததுதான். ஸோ சாதாரணமா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த லாங்குவேஜ்ல இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல இந்த மெட்டாபிசிக்கல் பொயட்ரியை ஃபாலோ பண்ணது யாரு அப்படின்னா ஜான் டன். இவரு தான் இனிஷியேட் பண்ணது, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரியூ மார்வெல், ஹென்ரி வாகன், ரிச்சர்ட் கிராஷா, ஆப்ரஹாம் கவுலே. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இதை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. ஃபாலோ மீன்ஸ் நாட் ஃபாலோட், அவங்களும் இதை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ கடைசியா ஃபைனலா ஃபியூச்சர்ல இதை படிக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஓகே இவங்க எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே ஒரே ஸ்கூலுக்கு கீழே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி தே ஆர் நாட் ஃபாலோவர்ஸ், தே ஆர் சேம். அந்த ஃபாலோ பண்ண அதை வந்து அந்த மாதிரி அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணக்கூடிய ஆத்தர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? லிட்ரரி கேரியர் ஃபேசஸ். இவருடைய அந்த லிட்ரரி கேரியரை வந்து 3 phases-ஆ கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. Unlike many poets, Donne did not publish his poetry officially while alive. ஸோ மற்ற போயிட்ஸ் மாதிரி இல்லாம டன் என்ன பண்றாரு, இவர் வாழ்ந்த காலத்தில் இவரோட ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகல. His poems circulated in manuscript form among elite literary circles. ஸோ இவரோட போயம்ஸ் என்னவா சர்க்குலேட் ஆயிருக்குன்னா வெறும் மேனுஸ்கிரிப்டா தான் சர்க்குலேட் ஆயிருக்கு. இது எப்போ ப்ராப்பரா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா the first collected edition appeared in 1633, 2 years after his death. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு எடிஷனா இவர் இது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இவரோட அந்த லிட்ரரி கரியர் ஃபேஸஸ் பாருங்களேன். ஏர்லி ஃபேஸ் லவ் அண்ட் எரோட்டிக் பொயட்ரி. ஸோ ரோட் சென்சுவல் அண்ட் விட்டி லவ் போயம்ஸ். ஸோ அவருடைய ஏர்லி ஸ்டேஜ்ல அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு சென்சுவல் தீம். சென்சுவல் மீன்ஸ் லவ், எரோட்டிக் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசிக்கல் இன்டிமசி ரிலேட்டடா இவர் எழுதியிருக்கிறார். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் போயம் இவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல. அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னா பிசிக்கல் லவ், பேஷன், சைனிசிசம் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ செகண்ட் மிடில் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஸ்ட்ரகிள். ஸோ இவர் ஃபேஸ் பண்ண ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஆங்ஸைட்டி. ஸோ ஒரு கேத்தலிக்கா இருக்கிறாரு, அப்புறம் ஒரு ஆங்கிலிக்கனா மாறுறாரு. ஸோ அந்த பேஸ்ல இவர் என்னெல்லாம் ஃபீல் பண்றாரு, அந்த he explored the themes related to sin, death, redemption. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ரிடம்ஷன் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு ரெக்கவரிங். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ லேட்டர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிவோஷனல் ஒர்க்ஸ், டீப்லி ரிலீஜியஸ் டோன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லவ் ஃபேஸ், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லவ்வும் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்பிரிச்சுவலும் இருக்கும். பட் லேட்டர் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிபெண்ட் ஆன் ரிலீஜியஸ் டோன். மெடிடேஷன் ஆன் மார்டாலிட்டி, டெத், சால்வேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இவர் பேசியிருப்பார். ஸோ இந்த பேஸ்ல வந்த ஒரு ஒர்க் தான் இந்த ஹோலி சானட்ஸ். அது மட்டும் இல்லாம அதர் ரிலீஜியஸ் செர்மன்ஸ், இது எல்லாமே இந்த ஃபேஸ் சார்ந்த லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ இவருடைய லிட்ரரி ஒர்க்ஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம கொடுத்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாக் டன், நெக்ஸ்ட் பீரியட் வந்து டிரான்சிஷனல் பீரியட், லேட்டர் பீரியடை வந்து டாக்டர் டன் பிரிச்சிருப்பாங்க. இது யார் பிரிச்சிருப்பா அப்படின்றத கண்டிப்பா உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஹிஸ் ஃப்ரெண்ட் ஐசக் வால்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இவரோட ஒர்க்ஸ் சும்மா அப்படி பார்க்கலாம். 1592 to 95 சட்டையர்ஸ் எழுதியிருக்கிறாரு. 93 to 98 எலிஜிஸ் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அந்த எலிஜிஸ் என்னன்னா இன்க்ளூடிங் த அனகிராம், த பர்ஃப்யூம், டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் கோயிங் டு பெட், இதெல்லாம் இவர் எழுதின எலிஜிஸ். ஓகேங்களா? இன் 1590s இவர் எழுதினது பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்க்கான இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். The bulk of his famous love lyrics like The Flea, Good Morrow, Sun Rising, இது மட்டும் இல்லாம சில ஒர்க்ஸ் எக்ஸ்டசி, கேனனைசேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு கீழே தான் இவர் கொடுத்திருப்பார். சரிங்களா? 1597 ஈவன் த பெயிட், நமக்கான பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் பெயிட் கூட
சாங்ஸ் அண்ட் சானட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்ட ஒரு போயம். 1597 to 98 த ஸ்டார்ம் அண்ட் த காம். இது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அந்த நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கடல் பயணம், அதை வந்து இவர் இதுல கொடுத்திருப்பார். நெக்ஸ்ட் எபிகிராம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது டிரான்சிஷன் பீரியட் பாருங்களேன். 1601ல மெட்டம் சைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னன்னா, கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் டெத், அதாவது தன்னோட சோல் இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா இன்னொரு இதுல போய் வாழ்றது. ஸோ இந்த கான்செப்டை பாருங்க இவர் சொல்லியிருக்காரு அந்த காலத்திலேயே. மெட்டம் சைக்கோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, த ப்ராக்ரஸ் ஆஃப் த சோல். இறந்ததுக்கு அப்புறம் அந்த சோல் ஆன்மா வந்து இன்னொரு இடத்துல போய் வசிக்குது, கூடு விட்டு கூடு பாயிறது, ஆஃப்டர் டெத். அதுதான் என்ன சொல்றாரு இங்கிலீஷ்ல மெட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இத பேஸா வச்சு இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. 1607 to 1609 லா கொரோனா அப்படின்ற ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதுல 7 ரிலீஜியஸ் சானட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. 1608 சம்டைம்ஸ் 1609 சொல்லுவாங்க. ஸோ 1608ல இருந்து 1610 வரைக்கும் இவர் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹோலி சானட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல மொத்தம் 12 சானட்ஸ் இருக்கு. பட் சம் சோர்சஸ்ல நீங்க பார்க்கலாம் 19 சானட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்ப எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேட்டடா சொல்லணும்னா தேர் ஆர் 19 சானட்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 12 சானட்ஸ் இன்க்ளூடிங் டெத் பி நாட் ப்ரவுட். ஓகே. 1609 த லிட்டனின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்றாரு. 1610ல த ஃபியூனரல் எலிஜி. யாருக்காக எழுதுறாரு அப்படின்னா எலிசபெத் ஜூரிக்காக எழுதுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்புறம் அகெயின் 1611ல எலிசபெத்துடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்காக ஒரு விஷயம் எழுதுறாரு. அதுதான் an anatomy of the world. அடுத்தது இவங்களோட எலிசபெத் ஜூரியோடைய செகண்ட் ஆனிவர்சரி அப்போ என்ன பண்றாரு, ஆஃப் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த சோல் என்ற இந்த ஒர்க் அவர் எழுதுறாரு. ஸோ அப்ப பாருங்களேன், எலிசபெத் ஜூரிக்காக இவர் மூணு விதமான ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சரியா. 1612 எலிஜி ஆன் பிரின்ஸ் ஹென்றி. பிரின்ஸ் ஹென்ரிக்கு வந்து ஒரு எலிஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 1613 குட் ஃப்ரைடே. அகெயின் 1613 ரைடிங் வெஸ்ட்வர்ட் அப்படின்ற ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 1613 எபிதாலமேன் ஆன் த லேடி எலிசபெத் அண்ட் கவுண்ட் பாலட்டைன். நமக்கு தெரியும் எபிதாலமேன் அப்படின்னா ஒரு மேரேஜ் ஓடு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்தது லேட்டர் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா 1617 he produced holy sonnet. ரிமைனிங் மொத்தம் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 12 வந்தது. அதுக்கப்புறம் என்னது 19ல 12 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 17 ma'am. Is it audible? 17 ma'am. Yes ma'am, 17 ma'am. ரிமைனிங் ஒரு 7 சானட்ஸ் என்ன பண்ணிருப்பாரு 1617ல இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த 17 சானட் நம்பர் 17 வந்து ரிட்டன் ஃபாலோயிங் தி டெத் ஆஃப் ஹிஸ் வைஃப் ஆனி. அவங்களுடைய வைஃப் ஆனி மோருக்காக இந்த சானட்டை இவர் டெடிகேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா hymn to Christ at the author's lost going into Germany, a hymn to God, my God in my sickness. 1623ல a hymn to God the Father at last. 1633 இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னா 1631 ஆஃப்டர் ஹிஸ் டெத் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் ஆஃப் போயமை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அப்போ இட் வாஸ் பப்ளிஷ்ட் போஸ்ட்மஸ்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நிறைய ப்ரோசஸ் இவர் எழுதியிருக்கிறாரு, சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. பாராடாக்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், பைத்தனிட்டஸ். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். இதுல இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சூசைட் இஸ் நாட் அ சின் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒர்க். அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு சின் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு பெரிய பாவமா கருதுனாங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் டு த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஒரு விஷயமா கருதப்பட்டுச்சு. பட் அந்த காலத்துல இவர் என்ன பண்றாரு, அத வந்து சின் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் எழுதிய இக்னாட்டியஸ் ஹிஸ் கான்க்ளேவ், எஸ்ஸேஸ் இன் டிவைனிட்டி,
the sermons, devotions upon emergent occasions. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ரிலீஜியஸ் ஓரியன்டா இருக்கும். அப்போ அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்னவாகுறாரு, ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டா ரொம்ப அதிகமா இவர் ஈடுபடுறாரு. சரிங்களா? டிவோஷன்ஸ் அப்பான் எமர்ஜென்ட் அக்கேஷன். இது யாருக்காக இவர் எழுதுறாரு அப்படின்னா பிரின்ஸ் சார்லஸ்க்காக எழுதுறாரு. 1624ல டிவோஷன்ஸ் அப்பான் எமர்ஜென்ட் அக்கேஷன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து பிரின்ஸ் சார்லஸ்க்காக எழுதுறாரு. ஸோ நிறைய லெட்டர்ஸ் அவர் எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய தீம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லவ், சென்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். ஓகேங்களா? ரிலீஜியன் அண்ட் சால்வேஷன், டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி, டைம் அண்ட் டிரான்சென்ஸ், ஹியூமன் சோல் வெர்சஸ் பாடி. இவர் அதிகமா இவர் சொல்லியிருக்கிறது ஹியூமன் பாடியை பத்தி பேசியிருப்பாரு, அப்புறம் ஹியூமன் சோலை பத்தி பேசியிருப்பாரு. ஓகேங்களா? டிவைன் கிரேஸ், ரிலீஜியஸ் ஓரியன்டா நிறைய ஒர்க்ஸ் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ் வந்து இவர் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காரு தன்னோட ஒர்க்ல. ஸ்டைல் அண்ட் லிட்டரரி டெக்னிக்ஸ், dramatic ஓப்பனிங் லைன்ஸ், ஆர்குமெண்டேட்டிவ் டோன். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். மெட்டாபிசிக்கல் பொயட்ரிக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆர்குமெண்டேட்டிவா இருக்கிறது. ஸோ இது அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கான்செப்ட்ஸ், கம்பேரிசன்ஸ் நிறைய கொடுத்திருப்பாரு. பாரடாக்ஸ் இவரு கம்பேர் பண்ணி கொடுத்திருப்பாரு. இமேஜரி, விவிட் இமேஜரி, அதாவது ஒரு சென்சுவல் இமேஜரி, அந்த மாதிரியான இமேஜரிஸ் இவர் நிறைய கொடுத்திருப்பாரு. ஐரானிக்கெல்லாம் நிறைய போயம்ஸ் அண்ட் லைன்ஸ் இவரோட போயம்ல நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம பெயிட்ல கூட இவர் ஐரனியை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ பெயிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆல் தீஸ் திங்ஸ் உங்களுக்கு அங்க இடம் பெற்றிருக்கும். ஓகே. லேட்டர் லைஃப், he became seriously in 1623. அப்பதான் அவர் என்ன பண்றாரு, the devotions upon emergent occasionன்ற அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஒர்க் அவர் எழுதுறாரு. லேட்டர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிஃபோர் ஹிஸ் டெத், அவர் இறப்புக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி இவரே ஒரு ஃபியூனரல் போயம் எழுதுறாரு, டெத்ஸ் டியூயல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவருடைய ஓன் ஃபியூனரல் போயமா நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா தன்னோட சாவுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இவர் இந்த செர்மனை எழுதுறாரு. ஸோ இட் இஸ் ஆஃபன் கால்டு ஹிஸ் ஓன் ஃபியூனரல் செர்மன். ஓகேங்களா? தன்னுடைய இறப்புக்காக எழுதப்பட்ட ஒரு செர்மனா இதை கன்சிடர் பண்றாங்க. சரியா? ஸோ இன் 1631, 31st March, he died at the age of 58. லண்டன்ல வந்து இருக்கிறாரு. he buried in St. Paul's Cathedral. ஓகேங்களா? his funeral monument still survives in the cathedral. இப்போ வரைக்குமே இவருடைய மோனுமெண்ட் வந்து அங்க சர்வைவா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இவருடைய டெத். ஓகே. ஸோ இஸ் தேர் எனி டவுட்? இஸ் இட் ஆடிபிள்? எஸ் மேம், ஆடிபிள் மேம். ஓகே. லெகசி, இவர் தான் அந்த மெட்டாபிசிக்கல் ஸ்கூலை வந்து ஃபவுண்ட் பண்ண ஒரு பர்சன். ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்கூல் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு ஸ்கூல் கிடையாது. அந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங்கை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டைல், மெட்டாபிசிக்கல் ஸ்டைலை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இதை ஃபாலோ பண்ண அல்ல இது மாதிரி எழுதின மற்ற ரைட்டர்ஸை இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மெட்டாபிசிக்கல் ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ இவர் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட் வந்து இவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருப்பார் நிறைய ஒர்க்ஸ். ஈவன் ஒரு எஸ்ஏவே எழுதியிருக்கிறார், த மெட்டாபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஏவே இவர் எழுதியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாடர்ன் போயட்ஸ் எல்லாமே இவங்க வந்து கவர்ந்து இழுத்திருக்காங்க. ஓகே. ரீடிஸ்கவர்ட் இன் த 20th century. என்னதான் வந்து 17th centuryல இவங்க எழுதியிருந்தாலும் இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே திரும்ப ருசிக்கப்பட்ட ஒரு பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20th century தான். சரிங்களா? he considered one of the greatest English poets. ஜான் டென் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் பாயிண்டா இன்ன வரைக்குமே எல்லாராலையும் போற்றப்படுறாரு. சரிங்களா? ஸோ திரும்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜாக்கோபியன் பீரியட்ல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் ஒரு சோசியலாகவும் எழுதியிருக்காங்க. அதுல இருந்து மாறுபட்ட ஒரு ரைட்டிங் தான் நம்மளோட ஜான் டென்னுடைய ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது
Songs and sonnets. Mostly between 1590 and 1610 during his Jack Donne years. நல்லா பாருங்களேன், 1590, அதாவது 1590 இந்த காலகட்டத்திலையும் 1610 இந்த இடைப்பட்ட காலத்துல தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய வெர்சஸ் எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த பீரியட்ல பிலாங் ஆகுது அப்படின்னா ஜாக் டன் பீரியட்ல, அந்த ஏர்லி லிட்டரரி ஃபேஸ்ல வந்து பிலாங் ஆகுது. So it was later published in 1633, 2 years after his death, in a volume titled Poems by J.D. ஓகேங்களா? ஸோ ஜான் டன் அப்படின்றத சுருக்கி என்ன பண்றாங்க, ஜேடி அப்படிங்கிற இதுல தான் இவங்க இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்றாங்க. சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். These poems were never intended for the public during his life. ஸோ இந்த போயம்ஸ் எல்லாமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வாழ்ந்த காலத்துல எழுதுறாரு, கைப்பட எழுதுறாரு. எழுதி அதை என்ன பண்றாரு, ஒரு மேனுஸ்கிரிப்டை தான் சர்க்குலேட் பண்றாரு. ஸோ இது எல்லாமே என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்ணி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்றாங்க, ஒரு பப்ளிகேஷனா, ஒரு பர்டிகுலர் ஒர்க்கா, ஒரு கலெக்டட் போயம்ஸா பப்ளிஷ் பண்றாங்க ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஓகேங்களா? Now let's focus on our prescribed syllabus, the bait. It's a poem written around 1590s, 1590 இந்த காலகட்டத்துல தான் இவர் எழுதியிருக்கிறாரு. It belongs to Donne's early secular phase. அதாவது இது வந்து எப்போ பிலாங், எந்த ஏஜ்ல இருக்கு அப்படின்னா இவருடைய ஏர்லி லிட்டரரி பீரியடை சார்ந்த ஒரு போயம், likely composed during his youth in Lincoln's Inn before his religious conversion. ஸோ இது எப்போ எழுதியிருப்பாரு அப்படின்னா, இவர் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தார் இல்லையா, லிங்கன்ஸ் இன்ல ஒரு லா ஸ்டூடெண்டா இருந்தார் இல்லையா, அப்ப எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கா இருக்கலாம். It was circulated in manuscript form during his lifetime. இவர் வாழ்ந்த காலகட்டத்துல இது ஒரு மேனுஸ்கிரிப்டா, அதாவது கைப்பட எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டா வந்து இது சர்க்குலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் லேட்டர் இட் வாஸ் இன்க்ளூடட் இன் த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1633. ஸோ 1633ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட அந்த கலெக்ஷன்ல ஒன் ஆஃப் த போயம்ஸா இது இருந்திருக்கு. Published posthumously, appeared in the first edition of Donne's collected poems, included in Songs and Sonnets. Songs and Sonnets la include பண்ணிருக்காங்க. This collection contains most of Donne's love poems. So இதுல தான் வந்து டன்னோடைய நிறைய லவ் போயம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரேயராகவே பார்த்துருக்கோம். The Good Morrow, Sunrising, The Flea, Canonization, Ecstasy போன்ற லவ் போயம்ஸ் எல்லாமே வந்து இந்த பப்ளிகேஷன்ல தான் கொடுத்திருக்காங்க, இந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. Donne himself did not publish these poems. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த போயம்ஸ் எல்லாம் டன் பப்ளிஷ் பண்ணல. ஆஃப்டர் ஹிஸ் டெத் they were published by his friends. ஓகேங்களா? லிட்ரரி பேக்ரவுண்ட். இந்த போயம் பர்டிகுலரா இந்த பெயிட் இருக்கு இல்லையா, இந்த பெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a reply poem to Christopher Marlowe's The Passionate Shepherd to His Love. நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ண இந்த பெயிட் அப்படிங்கிற போயம் கிறிஸ்டோபர் மார்லோக்கு கொடுத்த ஒரு ரிப்ளை. அவரோட கிறிஸ்டோபர் மார்லோவோட போயமான த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ் அப்படிங்கிற போயம்கான ஒரு ரிப்ளையா தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஓகேங்களா? இட்ஸ் அ நோட்டபிள் ஒன் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ் அப்படிங்கிற போயம்கான ஒரு ரிப்ளை தான் இந்த பெயிட். சோ இதுல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போயம்ல மார்லோ போயம் presents a romantic pastoral invitation. அதாவது இந்த போயம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டரல் இமேஜரியில எழுதியிருப்பார். ஃபுல்லாவே வந்து ஷெப்பர்டு, வேலி, ஹில் இந்த மாதிரி ஒரு இமேஜரி யூஸ் பண்ணி இவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? Donne adapts the pastoral setting. Donne என்ன பண்றாரு, இவர் யூஸ் பண்ண அதே pastoral setting தான் யூஸ் பண்றாரு. But adds wit, cynical, metaphysical concept, intellectual playfulness. பட் என்ன பண்றாரு, இவருக்கு அதாவது மெட்டபிசிக்கல் ஸ்டைலுக்கு உரித்தான அந்த விஷயங்களை இருந்து தன்னோட போயம்ல யூஸ் பண்ணி ஒரு ரிப்ளை மாதிரி கொடுத்திருப்பார். Unlike Marlowe's idealist shepherd,
Dunn uses fishing imagery and irony. ஸோ மார்லோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷெப்பர்டை வந்து ஐடலைஸ் பண்ணி எழுதியிருப்பார். பட் டன் என்ன பண்ணியிருப்பாரு, சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபிஷிங் இமேஜரியை வந்து கொடுத்திருப்பார். ஃபிஷிங் இமேஜரினாவே தெரியும், ஃபிஷிங் அப்படின்னா மீன் பிடிக்கிறது சம்பந்தமா. ஸோ அது அந்த மாதிரி மீன் பிடிக்கிறது ரிலேட்டடான வேர்ட்ஸ். இஸ் இட் ஆடிபிள்? எஸ் மேம், ஆடிபிள் மேம். மீன் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த டூல்ஸ், அந்த இடம், அந்த செட்டிங் எல்லாம் என்ன என்ன பண்ணியிருப்பாரு, இந்த பெயிட் போயம்ல அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? பொய்டிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கான அந்த பெயிட் போயமுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். டோட்டலி தெர் ஆர் 7 ஸ்டான்சாஸ். பெயிட்ல தெர் ஆர் 7 ஸ்டான்சாஸ், 4 லைன்ஸ் பர் ஸ்டான்சா. அதாவது ஒரு ஸ்டான்ஸால 4 லைன்ஸ் இருக்கும். குவாட்ரேன். டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ், அப்ப 7 ஸ்டான்ஸாக்கு 4 லைன் அப்படின்னா தெர் ஆர் 28 லைன்ஸ் டோட்டலி. ஸோ இந்த என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆம்பிக் டெட்ராமீட்டர்ல யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ரைம் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி, அதாவது ரைமிங் கப்லெட்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த லைன் வந்து அதாவது கப்லெட்னாவே தெரியும், 2 லைன்ஸ். ஸோ அடுத்தடுத்த சக்சசிவ் லைன்ஸ் வந்து ஒரே மாதிரியான, அடுத்தடுத்த சக்சசிவ் 2 லைன்ஸ் ஒரே மாதிரியான ரைமிங் வச்சிருக்கிறது தான் ரைமிங் கப்லெட். இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லவ், ப்ரூம், ப்ரூக்ஸ், ஹூக்ஸ். அப்ப ஏஏ பிபி. அதுக்கு அடுத்து வரக்கூடியது சிசிடிடி, அந்த மாதிரி வரும். சரிங்களா? நம்ம போயம் லைன்ஸ் பாக்குறப்போ we will see. The bait உடைய ஜானர் பாத்தீங்கன்னா it is a love poem, also a pastoral poem, also a metaphysical poem, also a reply poem. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாமே நம்ம இந்த பெயிட்டுக்கு சொல்லுவோம். பெயிட்டுங்கிறது ஒரு லவ் போயம், பெயிட்டுங்கிறது ஒரு பாஸ்டரல் போயம். பெயிட் அப்படிங்கிறது மெட்டபிசிக்கல் ஸ்டைல்ல எழுதுனதுனால இட்ஸ் அ மெட்டபிசிக்கல் போயம். பெயிட் வந்து கிறிஸ்டோபர் மார்லோயோடைய ஒரு போயம்கான ஒரு ரிப்ளை போயம். சரிங்களா? நெக்ஸ்ட், சென்ட்ரல் இமேஜ், எக்ஸ்டெண்டட் கான்செப்ட் ஆஃப் ஃபிஷிங். ஃபிஷிங் இமேஜரி த்ரூ அவுட் திஸ் ஃபிஷிங் வச்சுதான் எழுதியிருப்பாரு. The beloved is compared to bait. அந்த beloved இருக்காங்க இல்லையா, அந்த விமன், அவங்க என்ன பண்றாரு, ஒரு பெயிட்டோட கம்பேர் பண்றாரு. ஓகே, this is the central theme of this poem. Fish symbolize. So the fish என்னவா symbolize பண்ணிருக்காரு அப்படின்னா லவ்வரா symbolize பண்ணிருக்காரு. ஓகேங்களா? or man attracted to beauty. ஸோ ஒரு பியூட்டியால கவரப்பட்ட அந்த மென்னை வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஃபிஷ்ஷா சொல்றாரு, ஃபிஷ்னு சொல்றாரு. சரிங்களா? Now let's get into the textual lines. The bait உடைய textual lines பாருங்க. Once படிச்சுட்டு வரலாம், ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஒரு சின்ன போயம் தான் வச்சுக்கோங்களேன், ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Come live with me and be my love, and we will some new pleasures prove, of golden sands and crystal brooks, with silken lines and silver hoops. There will the river whispering sun, warmed by thy eyes, more than the sun, and there the enamoured fish will stay, begging themselves they may betray. When the wills swim in that live bath, each fish which every channel hath will amorously to thee swim, gladder to catch thee than thou him. If thou to be so seen dost loth, by sun or moon the darkness both, and myself have leave to see. I need not the trees with angling reeds, and cut their legs with shells and weeds, or treacherously poor fish beset, with strangling snare or windowy net. Let coarse bold hands from slimy nest the bedded fish in banks outrest, or curious traitors sleeve silk flies. Bewitch poor fishers' wandering eyes, for thee thou needst no such deceit, for thou thyself art thine own bait, that fish that is not catched
thereby. Alas is wiser fair than I. So இந்த லைன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் லாஸ்ட் ஸ்டான்ஸா உங்களுக்கு சரிங்களா. ஸோ தேர் ஆர் 7 ஸ்டான்ஸா. நவ் லெட்ஸ் see the lines one by one. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன். Come live with me and be my love. ஸோ இந்த லைன் வந்து எக்ஸாக்ட்லி ஃப்ரம் கிறிஸ்டோபர் மார்லோஸ் The passionate shepherd to his love. இந்த முதல் லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இட்ஸ் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டு கிறிஸ்டோபர் மார்லோய். ஏன்னா அவரும் தன்னோட அந்த போயம்ல இந்த லைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ இட்ஸ் அ லிட்ரரி அல்யூஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரரி அல்யூஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு லிட்ரரி ஒர்க்ல இருந்து ஒரு லைனையோ இல்லை அந்த கான்செப்டையோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதான் லிட்ரரி அல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்றாரு, கிறிஸ்டோபர் மார்லோயோடைய த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ்ல வரக்கூடிய அந்த முதல் லைனை வந்து இவர் இங்க என்ன பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. கம் லிவ் வித் மீ பி மை லவ். ஸோ தன்னோட பிலோடு பார்த்து கூப்பிடுறாரு, வா வந்து என்னோட வந்து கம் லிவ் வித் மீ அண்ட் பி மை லவ், என் கூட வந்து வாழ், என்னோட ஒரு லவ்வா இரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. And we will some new pleasures prove. Come with me, என் கூட வா. We will explore some new pleasure. புதுவிதமான நிறைய பிளஷர்ஸ், இன்பங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அனுபவிப்போம், டிஸ்கவர் பண்ணுவோம். என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. Of golden sands and crystal brooks with silken lines and silver hooks. வா நம்ம என்ன பண்ணலாம், we will go to golden sands. golden sandsனா இங்க ரிவர் பேங்க் சொல்றாரு, அந்த ஆற்று படுக்கைகள், அந்த ரிவர் ஓரமா இருக்கக்கூடிய அந்த கரைகளுக்கு போவோம். அதாவது எப்படி இருக்கும், ரிவர் சைடு இருக்கக்கூடிய அந்த சாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு விதமா ஜொலிக்கும். ஓகேங்களா. அந்த ரிவர் எப்படி இருக்கும், அப்படியே கிறிஸ்டல் ப்ரூக்ஸ், அப்படியே மின்னிட்டு ஓடும் அந்த ஓடைகள். வா நம்ம என்ன பண்ணலாம், we will explore some new pleasure. நிறைய புது விஷயங்களை நம்ம அனுபவிக்கலாம். வா, நிறைய கோல்டன் ரிவர் பேங்க்குக்கு போய் உட்காந்து அங்க இருக்கக்கூடிய கோல்டன் சாண்ட்ஸை ரசிக்கலாம், அந்த கிறிஸ்டல் ப்ரூக்ஸை ரசிக்கலாம். வித் சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வா மீன் பிடிக்க போலாம் அப்படின்றத கூப்பிடுறாரு. சில்கன் லைன்ஸ் அப்படின்னா இங்க என்னது, ஃபிஷிங் த்ரெட். மீன் பிடிக்கக்கூடிய அந்த தூண்டில் இருக்கக்கூடிய அந்த லைன் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு வெள்ளி மாதிரி ஒரு லைன் இருக்கும் இல்லைங்களா. எஸ், சில்வர் ஹூக்ஸ். அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீன்பிடி இதுல வந்து எண்ட்ல என்ன இருக்கும், ஒரு ஹூக் மாதிரி மாட்டிருப்பாங்க. ஓகேங்களா. வா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸோட அந்த சாண்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ப்ரூக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு புதுவித இன்பத்தை நம்ம காணலாம். கம் லிவ் வித் மீ அண்ட் பி மை லவ். வா என் கூட வந்து என்னுடைய லவ்வா இரு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறேன். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஓகே, தன்னோட பிலோட பார்த்து அவர் கூப்பிடுறாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓகேங்களா. There will the river whispering run, warmed by the ice more than the sun. So அந்த ரிவர் என்ன பண்ணுது அப்படின்னா, it runs smoothly. There will the river whispering run. whispering run அப்படின்னா அப்படியே அந்த ரிவர் வந்து அப்படியே ஸ்மூத்தா ரன் ஆகுது. அந்த ரன் ஆகுறப்போ ஒரு சவுண்ட் வருது பாத்தீங்களா, இட் இஸ் வெரி பிளஸ். பாக்குறதுக்கு வந்து ஒரு பேஸ்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ரிவருடைய ஓடுற சத்தம் நமக்கு கேக்குது. There will the river whispering run, warmed by the ice more than the sun. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன் பாருங்களேன். ஸோ உன்னுடைய பியூட்டி, ஓகேங்களா, தை ஐஸ், உன்னுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரிவரை வந்து அப்படியே ஒரு அழகாக்குது. ஈவன் மோர் தென் த சன். ஒரு சன் வந்து ரிவர்ல பட்டு எப்படி ஜொலிக்குமோ, அதாவது அந்த சன்னுடைய ஒளி ரிவர்ல படுறப்போ அந்த ரிவர் ஜொலிக்கும் இல்லைங்களா, அதை விட உன்னுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய ஒளி பட்டு இந்த ரிவர் என்ன பண்ணுதான், அப்படி ஜொலிக்குது. ஓகே, த ரிவர் வார்ம்டு பை த பியூட்டி ஆஃப் த பிலவ்ட் rather than the sun. அந்த சன்னை விட
இந்த பிலோடோட பியூட்டி பட்டு அந்த ரிவர் எப்படி இருக்கான் அப்படியே ஜொலிக்குது, வார்ம் ஆகுது. அண்ட் தேர் த எனார்ம்டு ஃபிஷ் வில் ஸ்டே. இங்க நீங்க ரொம்ப முக்கியமானது, எனார்ம்டு ஃபிஷ். எனார்ம்டு அப்படின்னா அட்ராக்டட் ஆர் லவ்டு. ஸோ அந்த ஃபிஷ் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபிஷ் இன் த ரிவர் ஆர் இமேஜின்ட் அஸ் பீயிங் அட்ராக்டட். அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா? பை த பிலோட்ஸ் பியூட்டி. அந்த பிலோடோட பியூட்டியை பார்த்து இந்த ஃபிஷ் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. எனார்ம்டு ஃபிஷ் வில் ஸ்டே. ஸோ அந்த ஃபிஷ் அந்த பிலோட பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்படியே அந்த இடத்துலயே நிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கரையோரமா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, கரையில வந்து கால் வைக்கிறாங்க. ஸோ ஒரு கால் வச்சோடனே என்ன ஆகும், திடீர்னு ஒரு அப்டிக்கிள் வரதை பார்த்துட்டு அந்த ஃபிஷ் எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடும் இல்லையா? இப்ப ஃபிஷ் வந்து கூட்டமா இருக்கு, நீங்க போய் அதுல கை விடுறீங்க, அது என்ன பண்ணும், அப்படியே அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகும். பட் நம்ம பிலோட் அந்த இடத்துல வந்து நிக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபிஷ் என்ன ஆகுதான், அட்ராக்ட், அவங்க பியூட்டில அட்ராக்ட் ஆகி அப்படியே அந்த இடத்துலயே பிரமிச்சு போய் நிக்குது. ஓகேங்களா? There the enamed fish will stay, begging themselves they may betray. So அந்த வந்த அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த ஃபிஷ் எல்லாம் அந்த இடத்துலயே அப்படியே இருக்கு. அப்படியே they were surrendered. begging themselvesனா என்னது, surrendered. அந்த ஃபிஷ் எல்லாமே வந்து அவங்க அழகுல மயங்கி அதே இடத்துலயே நிக்குது. ஓகேங்களா? they willing to be caught. betray அப்படின்னா அந்த இப்போ ஒரு மீன் பிடிக்கிறவன் வரான், அந்த மீன் அந்த என்ன பண்ணும், அத பார்த்தோன்னே ஐ மீன் ஒரு அப்டிக்கிள் வருதுன்றது பார்த்தோன்னே ஓடி போயிடும். பட் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிலோடோட பியூட்டில அட்ராக்ட் ஆகி அந்த இடத்துலயே நிக்குது. ஈவன் அந்த பிலோடு வந்து கைப்பிடிச்சு அந்த மீனை எடுத்தாலும் எடுக்கலாம். they were begging themselves to be caught. ஓகேங்களா? when thou wilt swim in that live bath, each fish which every channel hath will amorously to thee swim, gladder to catch thee than thou him. when you will swim in that live bath. இப்பதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது வரைக்கும் அந்த போயிட்டும் அவங்களோட பிலோடும் அந்த ரிவர் பேங்க்குக்கு வராங்க, வந்து அந்த ரிவர் பக்கத்துல உட்கார்றாங்க, மீன் பிடிக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. பட் இப்பதான் என்ன பண்றாரு the poet imagine. இப்பதான் அந்த poet imagine பண்றாரு, அந்த ஓடக்கூடிய அந்த ரிவர்ல அந்த பிலோட ஸ்விம் பண்றதா அவர் இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் they were just passive. இப்பதான் ஆக்டிவா அந்த பிலோட என்ன பண்றாங்க, ஒரு ஸ்விம் பண்றதா போயிட் வந்து கற்பனை பண்றாரு. when you will swim in that live bath, the poet imagines if the beloved swim in the river. இங்க லைவ் பாத் அப்படின்னா என்னன்னா ரிவரை டினோட் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த ரிவர்ல இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இறங்கி ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. each fish which every channel hath. so இவங்க இறங்கி அந்த பிலோட இறங்கி அந்த ரிவர்ல ஸ்விம் பண்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு சேனல்லையும் அந்த ரிவரோட ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, பல்வேறு இடத்துல இருந்து பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் வந்து என்ன ஆகும், அப்படியே அந்த ரிவரோட ஜாயிண்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு சேனல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிஷஸும் என்ன பண்ணுது, அப்படியே ஓடி வருது இவங்களை நோக்கி. each fish which every channel has will amorously to swim, gladder to catch thee than thou him. ஸோ இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல இருந்து எல்லா பக்கமும் நாலு திசையில இருந்தும் அந்த மீன் என்ன பண்ணுதான், இந்த பிலோட நோக்கி அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? they were very happy, they were very attracted to the beloved. ஓகேங்களா? லாஸ்ட் லைன் பாருங்களேன், gladder to catch thee than thou him. ஸோ இப்ப ஃபிஷ் என்ன பண்ணும், நார்மலா ஃபிஷ் என்ன பண்ணும், ஒருத்தர் வந்து தன்னை பிடிக்க வராங்கன்னா தெரிச்சு ஓடிடும். ஓகேங்களா? பட் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, the fish would be happier to be caught. gladனா happy. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா அந்த பிலோட நோக்கி வராங்க. சோ இப்போ ஒருத்தர் நோக்கி வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதை பிடிப்பாங்க இல்லையா, அந்த அழகுல மயங்கி இவங்களை நோக்கி பாஞ்சு வருது. if you to be so seen best Lord by sun or moon though darkness both,
and if myself have need to see, I need not their light having thee. ஸோ இங்க பாருங்களேன், if she feels shy to be openly swim in the river, அதாவது இந்த ரிவர்ல வந்து இவங்க ஸ்விம் பண்றாங்க, பட் இவங்களுக்கு எப்படி இருக்கா, ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, நீ ஷையா ஃபீல் பண்ணாத, பிகாஸ் உன்னுடைய பிரைட்னஸ் என்ன பண்ணுது, ஈவன் அந்த சன் ஆர் மூனோட பிரைட்னஸ் விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இட் டார்க் த சன் ஆர் மூன். If she feels shy to be seen openly, her beauty outshines sun and moon. ஸோ இவங்களோட பியூட்டி என்ன பண்ணுதான், சன் அண்ட் மூனை வந்து அவுட்ஷைன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ஷி டஸ் நாட் நீட் டு பி வரிடு. நீ என்ன பண்ண தேவையில்ல, வரி பண்ணிக்க வேண்டாம், உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, ஷையா ஃபீல் பண்ணாத. ஈவன் உன்னுடைய அந்த பிரைட்னஸ் என்ன பண்ணுது, சன் அண்ட் மூனை கூட டார்க்கா மாத்துது. நீ அவ்வளோ பிரைட்டா பியூட்டியா இருக்கேன்னு சொல்லி பாராட்டுற. And if myself have leave to see, I need not their light having thee. ஒருவேளை நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு சன்லைட்டோ மூன்லைட்டோ தேவைப்படல, பிகாஸ் நீ அவ்வளோ பிரைட்டா இருக்க. ஸோ உன்னோட பிரைட்னஸே போதும் உன்னை நான் ரசிச்சு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. Let others freeze with angling reeds, cut their legs with the shells and weeds, or treacherously poor fish beset with the strangling snare or windowy net. Let others freeze. இங்க let others அப்படின்னா இங்க யாருன்னா ஃபிஷர்மேனை சொல்லுது. மத்த ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலிங் ரீட்ஸ், அதாவது ரீட்ஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஃபிஷிங் ராட்ஸை யூஸ் பண்ணி கோல்டு வாட்டர்ல நின்று ஃபிஷ் பண்ணுவாங்க. உருவாக்கப்பட்ட அந்த ஃபிஷிங் ராடை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீசிங் வாட்டர்ல நின்று என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் பண்ணுவாங்க. அண்ட் தி கட் தேர் லெக்ஸ் வித் ஷெல்ஸ் அண்ட் வீட்ஸ். ஸோ அவங்க மீன் பிடிக்கிறப்ப என்ன ஆகும், அவங்க காலில் வந்து இந்த ஷெல்ஸ் எல்லாம் கட்டுப்படும், அது மூலமா அவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்படும். நிறைய பிளான்ஸ், காயப்படுத்துற பிளான்ஸ் எல்லாம் மாட்டி அவங்க கால் என்ன ஆகும், காயமாகும். ஆர் ட்ரெச்சரஸ்லி புவர் ஃபிஷ் பிஸ்ஸெட். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, தி டிசைர் தி புவர் ஃபிஷ்னா அந்த எதுவுமே ஒன்றுமறியாத அந்த ஃபிஷ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபிஷிங் ராட், அந்த ஆங்கிலிங் ரீட்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு சில்க் வார்ம் இல்ல ஏதாவது ஒரு புழுக்கள் எல்லாம் வச்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிப்பாங்க. ஓகேங்களா, ட்ரெச்சரஸ்லி, அது எப்படின்னு பாருங்களேன், ட்ரெச்சரஸ் ஏமாத்துறாங்க. அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பெயிட்டை வச்சு அந்த மீன்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க. வித் ஸ்ட்ராங்லிங் ஸ்னார் ஆர் விண்டோயி நெட். எப்படி மீன் பிடிக்கிறாங்க, நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அந்த ஃபிஷிங் ராட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏமாத்தி அந்த மீன்கள் எல்லாம் தன் வசமா ஈர்க்கிறாங்க. யாரு, ஃபிஷர்மேன். ஓகேங்களா. லெட் கோர்ஸ் bold hands slimy nest the bedded fish in banks outrest, or curious triters leave silk flies bewitch poor fishers wandering eyes. Let coarse bold hands. இந்த கோர்ஸ் போல்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னா யார சொல்றாங்கன்னா ரஃப் ஃபிஷர்மேனை சொல்றாங்க. அந்த ரஃப் ஃபிஷர்மேன் என்ன பண்றாங்க அப்படின்னா வைலண்டா என்ன பண்றாங்கன்னா, ஸ்லிம்மி நெஸ்ட்னா மீன்கள் எல்லாமே கடலுக்கு அடியில அப்படியே ஒரு குகைக்குள்ள, கடலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மண் குகையில கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு வரும். ஸோ இந்த ஃபிஷர்மேன் என்ன பண்றாங்க அப்படின்னா, மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மண் குகைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லி வெளியில எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுங்க என்ன பண்ணுது, இந்த ஸ்லிம்மி நெஸ்ட், அந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த மட்டி பேங்க்கு கீழே அப்படியே ஜம்முன்னு நல்ல கம்ஃபர்டபுளா என்ன பண்ணுது, தூங்கிட்டு இருக்கு வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை என்ன பண்றாங்க, இந்த ஃபிஷ் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி புல்லிங் ஆஃப் பண்றாங்க, வெளியில எடுத்து அந்த மீன்களை பிடிக்கிறாங்க. ஆர் கியூரியஸ் ட்ரைட்டர்ஸ். இங்க ட்ரைட்டர்ஸ்னா யாருன்னா இந்த ஃபிஷர்மேன்ஸ் தான் நம்ம ட்ரைட்டர்ஸ்னு சொல்றோம். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேக்கா பெயிட்டை யூஸ் பண்ணி அந்த மீன்களை வந்து பிடிக்கிறாங்க வலை வீசி. ஸோ அதனால the curious traders sleeve silk flies bewitch poor fishers wandering eyes.
ஸோ அந்த சில்க் ஃப்ளைஸை யூஸ் பண்ணி, அந்த விதமான புழுக்களை யூஸ் பண்ணி அந்த மீன்களை ஏமாத்தி அந்த மீன்களை வந்து தன்னோட வலையில விழ வைக்கிறாங்க. For thee, thou need not no such deceit, for thou thyself art thine own bait. That fish that is not catched thereby, alas, is wiser fair than I. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு லைன்ஸ். பட் நீ, ஃபார் யூ, நீட் நாட் சச் டிசைட், உனக்கு வந்து இந்த மாதிரியான சில்க் ஃப்ளைஸோ இல்லை வந்து ஃபிஷிங் ராடோ தேவைப்படாது. ஏன் அப்படின்னா, ஃபார் யூ யுவர் செல்ஃப் இஸ் அ பெயிட் அப்படின்னு சொல்ற. இந்த ஃபிஷர்மேனுக்கு தான் என்ன தேவைப்படுது? ஃபிஷிங் ராட் தேவைப்படுது, அதை பிடிக்கிறதுக்காக போலியான சில்க் ஃப்ளைஸ்லாம் தேவைப்படுது. ஆனா உனக்கு என்ன தேவையில்லை? இந்த மீன்களை பிடிப்பதற்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் டிசைட்ஃபுல்னஸும் தேவைப்படாது. உன்னுடைய ஓன் பியூட்டியே என்னதுதான்? ஒரு பெயிட் தான். நீயே, யூ யுவர் செல்ஃப் இஸ் எ பெயிட், நீயே ஒரு பெயிட் அப்படின்னு சொல்ற. That fish that is not catched thereby, alas, is wiser fair than I. ஒருவேளை உன்னோட பியூட்டிக்கு மாட்டாத ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னை விட புத்திசாலித்தனமான ஃபிஷ்ஷா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஓகேங்களா? நார்மலா இவங்க ரிவர்ல இறங்கி ஸ்விம் பண்ணா எல்லா ஃபிஷ்ஷும் இவங்களோட அட்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா? பட் ஒரு ஃபிஷர்மேன் இறங்குறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைப்படுது? நிறைய வலைகள் தேவைப்படுது, மீன் பிடிக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஆனா இந்த பிலோவுடுக்கு எந்த விதமான டூல்ஸும் தேவைப்படல. அவங்களோட ஓன் பியூட்டி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய பெயிட். ஸோ அவங்களோட பியூட்டியில கவர்ந்து என்ன ஆகுது? எல்லா மீன்களும் இழுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம பார்த்துட்டோம், மீனிங்ஸ் பார்த்துட்டோம். பட் இங்க இவர் என்ன சிம்பிளைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த பிலோடோட பியூட்டி இருக்கு இல்லைங்களா, பிலோடையும் அவங்களோட பியூட்டியும் என்னவா சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெயிட், ஒரு தூண்டிலா இவர் சொல்லியிருக்கிறார், ஒரு இரையா இவர் சொல்லியிருக்காரு. வாய்ஸ் பிரேக்கிங் மேம். Is it audible? Dear students, is it audible? Yes ma'am, audible ma'am. Kindly reply. Yes ma'am, audible ma'am. Give me the comment in the chat box. Is it audible? Can you able to see the screen? Can you able to see the PDF? No ma'am, PDF தெரியல ma'am. Now showing ma'am. Okay ma'am. நீங்க ஸ்கிரீனை பார்க்க முடியுதா? PDF ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? Yes ma'am, தெரியுது ma'am. Okay, thank you.
ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, he compares two extreme, two different things. அதாவது லவ்வர், beloved, the beloved and the men around her. அந்த பிலோடும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மென். ஓகேங்களா? இதை யாரோட கம்பேர் பண்றாங்க? பிலோடு வந்து ஒரு பெயிட் ஆகவும், மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெயிட் ஆகவும், அந்த மத்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த மென், அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய, அவங்களால ஈர்க்கப்படக்கூடிய அந்த ஆண்களை வந்து ஒரு ஃபிஷ் ஆகவும் இவங்க வந்து இங்க கம்பேர் பண்ணியிருக்கார் ஜான் டென். ஓகேங்களா? அப்ப பாருங்களேன், எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டை இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் மெட்டபிசிக்கல் கான்செப்ட் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஏன் இதை வந்து கிறிஸ்டோபர் மார்லோவி போயம்கான ரிப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி வெரி ஃபர்ஸ்ட் லைன். அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கம் லிவ் வித் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ இந்த லைன் தான் கிறிஸ்டோபர் மார்லோவி தன்னோட போயம்ல ஃபர்ஸ்ட் லைனா வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இவர் வந்து அதை ரெஃபர் பண்றாரு. அந்த லிட்டரரி அல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் சில விஷயங்களை சொல்றாரு. ஸோ கிறிஸ்டோபர் மார்லோவியோட போயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாஸ்டரல் இமேஜரியா இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹில், வேலி இது சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஒரு நார்மலான ஒரு போயமா உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவர் என்ன பண்றாரு, அந்த போயமை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு. பியாண்ட் இமேஜினேஷன். ஒரு ஃபிஷ், பெயிட் அப்படிங்கிற அந்த ஃபிஷிங் இமேஜரிக்குள்ள தள்ளுறாரு. அப்போ apply to Christopher Marlowe's poems. ஓகேங்களா? ஒரு 2 டிஃபரெண்ட் ஆப்போசிட்ஸ் வந்து இவர் என்ன பண்றாரு, கம்பேர் பண்ணி சொல்றாரு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் திஸ் போயம். இங்க நீங்க ஒவ்வொரு லைனுமே நீங்க திரும்ப பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், gladder to catch thee than though him. இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் விமன் வந்து மென்னை லவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்சிமம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் என்னன்னா, she catches the other person. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட பியூட்டி மூலமா மத்தவங்களை கவர்ந்து தன்னோட இழுக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு லைன். அது மட்டும் இல்லாம சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா மென் என்ன பண்ணுவாங்க, they will not stay around women. விமனோட மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் இவங்களை பார்த்த உடனே எல்லா மென்னும் என்ன பண்ணுவாங்களா, இவங்களை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கம்பேரிசனை இவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ டு யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் போயம்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ மேம். இதுக்கான சம்மரிஸ் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி அதர் ஆத்தர் கமெண்ட். இவரை பத்தின மற்ற ஆத்தர்ஸ் என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஜான் ட்ரைடன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he affects the metaphysics அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜான் ட்ரைடன் டென்னை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான் டென் affects the metaphysics, perplexes the minds of the fair sex with nice speculations of philosophy. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, மெட்டபிசிக்ஸ் அப்படின்ற இந்த இதை வந்து யூஸ் பண்றாரு ஃபார் ஜான் டென். இதுக்கப்புறம் இதை பாப்புலரைஸ் பண்ணதுதான் யாரு, சாமுவேல் ஜான்சன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். The term metaphysical poet was first used critically by Samuel Johnson in Lives of Poets. Particular Abraham Cowley உடைய லைஃப் ஹிஸ்டரி சொல்றப்போ இந்த டேர்ம் அவர் யூஸ் பண்ணியிருப்பார், மெட்டபிசிக்கல் போயட் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் டிஎஸ் எலியட் நமக்கு நல்லாவே தெரியும். இவர் தான் வந்து மெட்டபிசிக்கல் போயட்ஸ் வந்து he gave rebirth to them. அவங்களுடைய ஒர்க்ஸ்க்கெல்லாம் ஒரு புது வாழ்க்கை கொடுத்தது யார் தான், டிஎஸ் எலியட். இவர் மட்டும் அதை எடுத்து அவங்கள பத்தின ஒரு கமெண்ட், அவங்கள பத்தின ஒரு ஒர்க் இவர் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா மெனி ரைட்டர்ஸ் வேர் அன்அவேர் ஆஃப் திஸ் ஒர்க், திஸ் மெட்டபிசிக்கல் ரைட்டர்ஸ். ஓகேங்களா? ஹெர்பர்ட் ஜேசி கிரேசன் என்ன சொல்றாருன்னா, டன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த மெட்டபிசிக்கல் போயட்ஸ். எல்லா மெட்டபிசிக்கல் போயட்ஸ்லயும் சிறந்த ஒருத்தர் யாரு அப்படின்னா டன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? மத்தவங்களை விட டன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இருக்கணும். தி பெயிட் அப்படிங்கிற இந்த போயம் பர்டிகுலரா எதுல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் எப்ப பப்ளிஷ் பண்றாங்க, இன் 1633. என்ன டைட்டில்ல பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா போயம்ஸ் பை ஜேடி அப்படின்ற அந்த இதுல வந்து பப்ளிஷ் பண்றாங்க.
ஓகேங்களா? சோ இதுல வந்து who is the bait அப்படின்னா யாரு ரியல் bait? the beloved. ஓகேங்களா? சோ இதனுடைய செட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் செட்டிங். ஓகே, எனி டவுட் இந்த லைன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா? யூ கேன் ஆஸ்க். If you have any doubt, kindly ask me, or we can wind this class.